ஒரு டேஸ்டியான பிரியாணி பண்ணலாமா? உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு பிரியாணி நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேங்க. ஆனா கடையில செய்யற மாதிரி டேஸ்டா இருக்கும். அப்படிப்பட்ட பிரியாணி செய்ய இண்டஸ் வேலில இருந்து இந்த பிரியாணி பாத்திரம் வாங்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிர் போட்டு மேரினேட் பண்ணி கூடவே 4 டம்ளர் சீரக சம்பா ஊற வச்சு 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி தான் அதிகமா இருக்கும். பாத்திர தடுப்புல வச்சு சூடான உடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையை எண்ணெயில சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் இந்த 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூளா இருந்தா நல்லா கலர் கிடைக்கும். வெங்காயம் வெந்தோடனே ஒரு கை புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வணங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி வாசம் போனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போதே பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்து மசாலாவை தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கணும், இல்லைன்னா கசப்பு வந்து. அதனால நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கு அப்புறம் நல்லா கெட்டியான புளிப்பு இல்லாத தயிர் 1/2 கப் சேர்த்து இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா கூட பரட்டி விட்டு தண்ணியை ஊத்தாம மூடி வச்சு வேக வச்சு தண்ணியை ஊத்தாம சிக்கன்ல இருந்து எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு. சிக்கன் முக்கால்வாசி வந்தாவே போதும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா கரிக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா. சின்ன எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அது மேல பிரியாணி பாத்திரத்தை வச்சு கேப்பே இல்லாம வெயிட் வச்சு மூடி அடுப்போட ஃப்ளேம் மீடியம்க்கும் லோவுக்கும் மிடில் இருக்கும். சரியா 25 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி. தயவு செஞ்சு இதை செஞ்சு பாருங்க, அவ்வளவு சூப்பரா. இந்த பிரியாணி பாத்திரம் இண்டஸ் வேலியோட ஓன் வெப்சைட்லயே போய் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம AKP12ங்கிற நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12% ஆஃபருமே கிடைக்கும்.